மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம செல்வம் வரக்கூடிய ஒரு சில வழிகள் மற்றும் அதை வளமான ஒரு செல்வமாக இருப்பதற்கும் அந்த செல்வம் நம்ம வீட்டில் என்றைக்கும் தங்கறதுக்கும் ஒரு சில பூஜை முறைகளை நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஐஸ்வர்யம் வர்றதுக்கு அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய வேதங்கள் சொல்லி கொடுத்த மந்திரங்களாக இருக்கட்டும், இந்த மகாலட்சுமிக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, நிறைய ஹோமங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நமக்கு ஐஸ்வர்யம் வர்றதற்கான வழிகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வாஸ்து ரீதியாகவும் நம்ம வீடுகளில் ஒரு எனர்ஜி நல்லா வைப்ரேட் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த வழியில் தான் நமக்கு இந்த குபேர வழிபாடு வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய முறைகளில் அப்படி அப்படி மாற்றி பண்ணுறாங்க. இப்போ கல்யாணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மண்பானைக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு உண்டு. அண்ட் ஒரு சில கல்யாணங்களில் அந்த மண்பானை குயவர்கிட்ட கொண்டு போய் நாள் பார்த்து அந்த குயவர்கிட்ட கொடுத்து மண்பானை செஞ்சுட்டு கல்யாணத்திற்கு அந்த மண்பானைக்கு நல்ல வர்ணம் எல்லாம் பூசி வைப்பாங்க. ஸோ இந்த மண்பானை வைக்கிறது அப்படிங்கிறது காலம் காலமாக நமக்கு அது வழக்கத்தில் இருக்கிறது தான். இந்த மண்பானையில் எண்ணிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் கிராமத்தில் வீடுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் சில மங்கள பொருள்லாம் வச்சு வீட்டினுடைய ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் இந்த மண்பானைகள் வைக்கிறது உண்டு. இப்போது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேர பானை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறையா ஒரு வியாபார பொருளாகவும் இப்போல்லாம் அது இருக்குது. பட் எந்த பானை வச்சா நமக்கு உண்மையிலேயே ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்பானைகள் தான். இந்த மண்பானைகள் நம்ம சின்ன சின்ன மண்பானைகள் வாங்கிக்கலாம். இது அடுக்கு முறையில் வைக்கணும். அப்போ இந்த அடியில் வைக்கக்கூடிய மண்பானைக்கு கீழே ஏதாவது வைக்கணுமான்னா இல்லை. இந்த மண்பானை அதற்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. ஸோ 3 அடுக்கு, அப்படி இல்லைன்னா 5 அடுக்கு வைக்கிறது விசேஷம். இப்போ மண்பானையை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதை நல்லா 2 நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு அந்த மண்பானையில் நல்லா தொடச்சிட்டு காய வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அடியில் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிற அந்த மண்பானையில் முழுக்க முழுக்க பச்சரிசி மட்டுமே போடணும். அதற்கு மேலே நம்ம ஒரு மண்பானை வைக்கிறோம் இல்லையா, அதில் நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த பானையில் நம்ம காயின்ஸ் ஃபுல்லாக நிரப்பி வைக்கணும். இந்த காயின் போடும்போது நம்ம என்ன அதில் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வீட்டில் சில்லறை எல்லாம் இருக்கும், 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபாய் இந்த காயின்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. அந்த மாதிரியான நாணயங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த பூஜை பொருள் விற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தாமரைப்பூ போட்டு காப்பரில் காயின் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி காப்பர் காயின்ஸ் வாங்கி போடுறது தான் ரொம்ப விசேஷம். இது எண்ணிக்கையில் நீங்கள் போடலாம். 9 காயின் போடலாம், 18 போடலாம், 27 போடலாம். அது மாதிரி நம்ம ஒரு 108 வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ நீங்கள் முடிஞ்சால் 1008 கூட போட்டுக்கலாம். 108 காயின், அதுவும் காப்பரில், தாமிரம்னு சொல்லுவாங்க இல்லையா, காப்பர் காயின். அதில் ஒரு பக்கம் தாமரைப்பூ போட்டிருக்கும், ஒரு பக்கம் மகாலட்சுமி போட்டிருக்கும். இந்த காயினை ஒரு 108 நம்ம அந்த பானையில் போடலாம். 27 கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் 108 போட்டால் நல்லது. அதுக்கு மேலே ஒரு பானை வைக்கணும். அந்த மேலே வைக்கிற பானையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக குபேரரினுடைய சிலை, அந்த சிலையை அந்த மேலே ஃபஸ்ட்டு பானையில் அதை வைக்கலாம், இல்லை குபேரரினுடைய யந்திரம் வைக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் இந்த குபேரனுக்குன்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு நம்பர்ஸ் போட்டிருக்கும். அந்த மாதிரி நம்ம நம்பர் எழுதி கூட அந்த இதை போடலாம். இதில் நீங்கள் அந்த குபேரனை வைக்கும் பொழுது ஒரு பச்சை நிறத்தில் ஒரு சின்னதாக துணி கட் பண்ணி அதை அந்த பானைக்குள்ளே வச்சு அது மேலே குபேரன் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இப்படி இந்த குபேர பானையை நீங்கள் அலங்கரித்து வீட்டினுடைய வடகிழக்கு மூலையிலேயோ அல்லது பூஜை ரூம்லேயோ நம்ம இந்த குபேர பானையை வைத்து பூஜை பண்ணலாம். சரி, இது என்றைக்கு பூஜை பண்ணால் நல்லது? வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. நீங்கள் வியாழக்கிழமை பூஜை பண்ணிங்கன்னா பச்சை துணி வச்சு உள்ளே பூஜை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தால் சிகப்பு துணி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஸோ இந்த குபேர பானையை நீங்கள் ஒரு சின்னதாக கோலம் போட்டு அந்த மேலே அதை வச்சு குபேரனுக்கு உண்டான மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். குபேர காயத்ரியை நீங்கள் சொல்லலாம். இதுவும் இப்போ நீங்கள்
இந்த குபேர பானையில் எத்தனை காயின் போட்டிருக்கீங்களோ, இப்போ 9 காயின் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 முறை அந்த காயத்ரியை சொல்லுங்கள். 18 அப்படின்னா 18, 108னா 108, இப்படி நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் அந்த காயின் உள்ளே போட்டிருக்கீங்களோ அத்தனை எண்ணிக்கை அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது நல்லது. ஸோ இந்த குபேர பானைக்கு நம்ம ஏதாவது புஷ்பங்கள் போட்டு பூஜை பண்ணணும் இல்லையா? அதனால் இந்த புஷ்பங்கள் போடுறது நீங்கள் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறிக்கொழுந்து ரொம்ப நல்லது. குபேரனுக்கு ரொம்ப பிடித்தமானதும் கூட. ஸோ நீங்கள் அந்த மறிக்கொழுந்தை பச்சை நிறத்தில் இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு காயத்ரி சொல்லும்போதும் அந்த பானைக்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அடுத்தது நெய்வேத்தியம். இதில் தீபங்கள் ஏற்றணும். இந்த குபேர பானையை நடுவில் வச்சுருங்க. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. ஸோ மொத்தம் 6 தீபம் நீங்கள் ஏற்றணும். இந்த பானைக்கு வலது பக்கம் 3ம் இடது பக்கம் 3ம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 3 ஏற்றுறோம் இல்லையா, இந்த சங்கநிதி பதுமநிதின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம பெண்கள்.com நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இது இந்த 3 சங்கநிதிக்கும் இந்த 3 பதுமநிதிக்கும். ஸோ இந்த 3ம் சேர்ந்து இந்த 6 தீபங்கள் நடுவில் நம்ம குபேரனாக பாவிக்கக்கூடிய இந்த 3 பானைகள், இதில் மங்கள பொருட்கள் எல்லாம் போடலாம். இப்போ நம்ம காயின் போடுறோம் இல்லையா, அந்த காயின் போடும்போது மேலேயே கொஞ்சம் பச்சைக்கல் பூரம், கொஞ்சம் 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சோண்டு ஜவ்வாது, புனுகு, இந்த 5ம் நம்ம சேர்த்து போடுறது நல்லது. இல்லை இதை நீங்கள் அந்த பச்சை துணியில் இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பானைக்கடியில் வச்சு அதுக்கு மேலே இந்த காயின்ஸ் எல்லாமும் வைக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் போடணும் நான் திரும்ப சொல்கிறேன். அந்த காயினில் 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க, 1 கிராம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், அதே மாதிரி புனுகு, 5வது ஜவ்வாது. இந்த வாசனை இதெல்லாம் குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் இதை அந்த பானையில் ஃபுல்லாக நீங்கள் அதை போட்டுட்டு அது மேலே இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த 3 பானைகளையும் வைத்து குபேரனுக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம். இது தொடர்ந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 6 வாரம் நான் பண்ணுறேன், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், 6 வாரம் பண்ணுறேன், என் ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் நல்லா வளரணும், இல்லை எனக்கு நல்லா இந்த தொழில் முடக்கமாக இருக்குது, அதுக்காக நான் இதை பண்ணுறேன், இப்படி ஏதாவது ஒரு பிரார்த்தனை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். இந்த பிரார்த்தனை வச்சுட்டு இந்த குபேர பானையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய அந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து ஐஸ்வர்ய யோகம் உங்களுக்கு படிப்படியாக குடும்பத்தில் ஒரு நல்ல செல்வ வளத்தை இந்த குபேர பானை நமக்கு கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கடையில் ரெடிமேடாக விற்கிறாங்க, இதை நம்ம வாங்கிட்டு பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெடிமேடாக நீங்கள் வாங்குகிற அந்த குபேர பானையில் எப்படிப்பட்ட பொருட்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நீங்கள் மண்பானையில் இருக்கக்கூடிய சின்ன மண்பானை வாங்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ வியாழன் அல்லது வெள்ளி பண்ணலாம், வாரத்தில் 1 முறை பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அது பாட்டுக்கு அங்கேயே பூஜை ரூமில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பூஜை பண்ணும்போது எடுத்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்போ அந்த பானையை மாற்றணும் அப்படின்னா, கொஞ்சம் பூஜைகள் எல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ கழிச்சு இந்த பானை தானே மங்கள ஆக ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் கடலில் விட்டுட்டு புதுசாக திரும்ப நம்ம பானை வாங்கி நம்ம பண்ணலாம். அதனால் இந்த குபேர பானை, இந்த குபேர பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதே மண்பானையில் இந்த பானையை வாங்கி சின்ன சின்ன பானைகள் போதும் வாங்கி நீங்கள் பண்ணால் ரொம்ப விசேஷமானது. கடையில் நம்ம ரெடிமேடாக அது பித்தளையில் விற்கலாம், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் சாஸ்திரப்படிக்கு தப்பு தான். மண்பானை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால் அந்த மண்பானை வாங்கி பூஜை பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய யோகம் கண்டிப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் குபேர பானை வைத்து குபேர பூஜை செய்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.